வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் வங்கதேச தேசிய கட்சி வெற்றி பெற்றதற்கு அக்கட்சியின் தலைவர் திரு தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு படைகளுக்கு 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் விமானங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அணுமின் உற்பத்தியை 3 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அணுசக்தி துணை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் பொழுது உலகின் மிகப்பெரிய திட்டமாக பாரத் நெட் திகழ்கிறது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பீகார், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்துவதற்காக 2025-26 ஆண்டிற்கான 15வது நிதி ஆணையத்தின் 2வது தவணையான 3,324 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மானியத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மொத்த ஏற்றுமதியில் 18% வரியின் மூலம் சிறு தொழில் செய்வோர் மற்றும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று விவசாயத்துறை அறிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கத்தையும், நீரஜ் குமார் வெள்ளிப் பதக்கத்தையும், அகில் ஷரோன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.